சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த சாயப்பா உன் கண்ணில் பட்டால் இது உனக்கானது. என் குழந்தையே, உன்னை சுற்றி ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சிகளை பின்னப்பட்டிருக்கின்றது. இந்த சூழ்ச்சி வலையிலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காக உன் சாயப்பாவாகிய நான் இப்பொழுது உன் முன்னால் வந்திருக்கின்றேன். உனக்காக உன் அப்பா வந்து நிற்க ஒவ்வொரு நேரங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டுமென்று எண்ணுகிறதோ அவை எல்லாவற்றையும் நான் சரியாகவே உனக்கு கொண்டு வந்து சேர்த்துவிட எண்ணுகிறேன். உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்றால் சரி, அவை அத்தனையிலும் இருந்து என் குழந்தை நீ கட்டாயமாக உன் வாழ்க்கையை மீட்டெடுத்து விட வேண்டும். உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரங்கள், இந்த சாயப்பா உன்னை தொடர்ந்து வரும் ஒவ்வொரு ஆபத்திலிருந்தும் உன்னை நிச்சயமாக நான் மீட்டெடுத்து விடுவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருந்து உனக்கு சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் என் குழந்தை தன் வாழ்க்கையை சரியாக மீட்டெடுத்து விட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல நேரத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமாக உன் கண்முன்னால் தருகின்ற நேரம், சூழ்ச்சிகள் மட்டும் எங்கிருந்தாலும் சரி உன்னை தேடி ஒவ்வொன்றாக வந்து கொண்டு தான் இருக்கின்றது. உன்னை தேடி ஒவ்வொரு நிலையிலும் இந்த சூழ்ச்சிகள் உனக்கு முழுமையான வேதனையும் முழுமையான சோதனையும் தந்து கொண்டு தான் இருக்கிறது. என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதையெல்லாம் யோசித்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நீ சிந்தித்து கொண்டிருக்கும் இந்த நேரம், நடக்கும் அத்தனை நல்ல விஷயங்களிலும் உனக்கான புரிதலும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. உன்னை சுற்றி என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்று சொல்லி இனிமேலும் என் குழந்தை எதற்கும் நீ பதறிக்கொண்டிருக்க கூடாது. இந்த நிலைகளில் உன் வாழ்க்கையை நான் கட்டாயமாக மாற்ற வேண்டும். இந்த சூழ்நிலைகளில் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு என்னவென்று நான் நிச்சயமாக உறுதிப்படுத்த வேண்டும். உன்னை சுற்றி வரக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் நான் உனக்கான ஒவ்வொன்றையும் உனக்கு முழுமைப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. இந்த சந்தர்ப்பம், இந்த சூழ்நிலை, இந்த கஷ்டம், இந்த கவலை, இந்த கண்ணீர் என்று இவை ஒவ்வொன்றிலும் இருந்தும் என் குழந்தை நீ யோசிக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் முழுமையாக மாறி உனக்கான நல்லதை உருவாக்கி கொடுக்க வருகிறது என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் இருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்களை நீ எப்பொழுதுமே ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் என் குழந்தைக்கான முழுமையான மனநிறைவை எப்பொழுதுமே எடுத்துக்கொண்டு வரும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தினாலும் இந்த வாழ்க்கையை எண்ணி என் குழந்தை நீ ஒருபொழுதும் கலங்கக்கூடாது. உனக்காக இந்த சாயப்பா உன் முன்னால் வந்து நிற்கக்கூடிய இந்த காலம் முழுக்க இனி உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை விஷயங்களிலும் அத்தனை சோதனைகளிலும் இருந்து உன்னை நான் கவனமாக மீட்டுக்கொண்டு வந்து விடுவேன் என்பதை நீ மறக்காதே. தேவையில்லாத எந்த ஒரு விஷயமும் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை பின்தொடரப் போவது கிடையாது. சரியான ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக வந்து சேரும் என்பதனையும் நீ மறக்கவும் கூடாது. என்ன நடந்திருந்தாலும் இனி நடக்கும் அத்தனை நன்மைகளையும் என் குழந்தை நீ நிச்சயமாக இனி புரிந்து கொள்வாய் அல்லவா? உனக்கு வேண்டியது எல்லாம் நீ விரும்பியது போல உன் கைகளில் வந்து சேரும். உன்னுடைய ஆசைகளும் விருப்பங்களும் போல எல்லாம் உனக்கு நல்லதையே உருவாக்கி கொடுக்கும் என்பதையும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் அன்பு குழந்தையே, சூழ்ச்சிகளை நமக்கு நம்முடைய சந்தோஷத்தை நம்மிடமிருந்து பறிப்பது யார்? நம்மை நல்லபடியாக இருக்கவிடக்கூடாது என்று நினைப்பது யார்? நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் நம்மை காப்பாற்றுவது யார் என்பது போன்ற பல கேள்விகள் உனக்குள் எழுந்து கொண்டே தான் இருக்கிறதல்லவா? நமக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எதை சார்ந்தது என்று இதுவரையிலும் என் குழந்தையினால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நமக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் என்னவெல்லாம் நமக்கு புரிய வருகிறது என்பதும் இதுவரையிலும் என் குழந்தைக்கு என்னவென்று தெரியவில்லை. இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு விதமான புரிதல் கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உனக்கே என்று நான் என்னவெல்லாம் கொண்டு வந்து சேர்க்க எண்ணுகிறேன் அதை எல்லாமும் என் குழந்தை நீ சரியாக உணர வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த நிலைகளில் நீ எல்லா விஷயங்களையும் இனிமேலும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் ஒட்டுமொத்த ஆச்சரியத்தையும் உனக்கு சரியாக கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். உடனிருக்கும் ஒவ்வொரு நிலைகளுக்கும் உனக்கு அத்தனை மாற்றத்தையும் உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் துணை வரும் இந்த நேரங்கள் இனி அத்தனை அதிசயங்களையும் உனக்கு நடத்தும் என்பதையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும்.
எவ்வளவோ வேதனைகளையும் சோதனைகளையும் நாம் தாண்டி வந்திருக்கின்றோம். எவ்வளவோ கஷ்டங்களையும் கண்ணீரையும் நாம் கடந்து வந்திருக்கின்றோம். ஆனால் இந்த சூழ்ச்சிகள் மட்டும் எப்பொழுதும் நம்மை விட்டு விடுவதாக இல்லை. துரோகம் செய்கின்ற மனிதர்களோடு தான் நம்முடைய பழக்க வழக்கமே இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த நிலையிலும் நாம் கண்ணீரை கண்டு ரசிப்பவர்களோடு தான் நாம் பழக்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. எவ்வளவுதான் இவர்களை விட்டு விலகி நின்றாலும் இவர்கள் ஒரு துளி அளவும் நம்மை விட்டு விலகுவதில்லை. எல்லா நிலையிலுமே ஏதாவது ஒரு கஷ்டத்தையும் கண்ணீரையும் கவலையும் தொடர்ச்சியாக இவர்கள் உனக்கு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அல்லவா? எல்லா நிலையிலும் ஒரு வேதனை உன்னை வந்து சேர்வதற்கு நீ காரணம் இல்லாமல் இருந்தால் கூட உன்னை சுற்றி வருகின்ற இந்த மனிதர்கள் ஏதாவது ஒரு வகையில் அதற்கு காரணமாக இருந்து விடுகிறார்கள். உன்னை தேடி வரும் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் உனக்கு நிலையாக கிடைக்க விடாமல், நீ பெறக்கூடிய சந்தோஷத்தை உனக்கு கிடைக்க விடாமல் எவ்வளவு சதி திட்டங்களை இந்த மனிதர்கள் தீட்டுகிறார்கள் என்பதனை எல்லாம் கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரையிலும் எத்தனையோ விஷயங்களை எல்லாமும் யோசித்து என் குழந்தை நீ கலங்கி கொண்டிருந்தது போதும். இனி உனக்காக நான் இருப்பது இனி உன்னை நிச்சயமாக ஆனந்தப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் வருகின்ற இந்த காலங்களை நிச்சயமாக உனக்கு தெளிவுபடுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பார்த்து விட முடியாத அளவிற்கு உனக்கு வந்துட்ட ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நான் கட்டாயமாக உன் வாழ்க்கையிலிருந்து தீர்த்து கொடுக்கத்தான் போகின்றேன். உன்னை சுற்றி வரும் இது போன்ற துன்பங்களிலிருந்து நான் நிச்சயமாக உனக்கு நல்லதை உருவாக்கி தரத்தான் போகின்றேன். என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை யோசித்து கொண்டிருக்கும் இந்த நிலைகளில் இந்த சாயப்பா உன் முன்னால் வந்து நிற்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கான ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நான் உனக்கென்று சரி செய்து கொடுக்கத்தான் போகிறேன் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. என்ன நடந்துவிட்டது ஏது நடந்துவிட்டது என்று சொல்லி இனிமேலும் என் குழந்தை நீ பதறாதே. உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் தெய்வத்தின் அருளோடு உனக்கு சரியாகத்தான் நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொள். இந்த தெய்வத்தினுடைய நம்பிக்கை உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே சொல்லிக் கொடுக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள். நான் இருக்கும் இது போன்ற நேரங்கள் இனி உனக்கு எத்தனை விஷயங்களை உணர்த்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பாவாகிய நான் உன்னோடு துணை இருந்து உனக்கு நான் என்னவெல்லாம் கொடுக்க எண்ணுகிறேனோ அதை எல்லாமும் எப்பொழுது நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். கலக்கம் கொண்டு தேவையில்லாத எண்ணம் கொண்டு இனி எந்த நிலையிலும் நீ விட்டுவிடாதே. உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்ற நம்பிக்கை எப்பொழுதும் இருக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டால் மட்டும் போதுமா? தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு எதை கொடுத்தாலும் அதை புரிந்து கொள்ளும் மனப்பக்குவத்தில் நீ இருக்க வேண்டும். தெய்வம் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உணர்ந்து கொள்ளும் மனப்பக்குவத்தில் நீ நிச்சயமாக இருக்க வேண்டும். தெய்வம் நமக்கு சொல்லித்தரும் இது போன்ற விஷயங்களை எந்த நாளும் நாம் சரியான மனநிறைவோடு ஏற்று கொண்டிருக்க வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. உன் அப்பா உனக்கென கொடுத்துவிட நினைக்கும் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதுமே புரிந்து கொண்டு அடுத்தது என்னவென்று சிந்திக்க வேண்டிய ஒரு மனநிலைக்கு வந்துவிடு. ஏனோ தானோ வென்று நீ இருந்து விடாதே. எல்லாம் தானாகவே முடியும் என்று நினைத்து விடாதே. என் குழந்தையே, உன்னுடைய நம்பிக்கை இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய புரிதலை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் அல்லவா? உன்னுடைய எண்ணங்கள் உனக்கு சரியான ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நடத்தும் அல்லவா? என்ன நடந்துவிட்டது என்று எல்லாமும் இனியும் நீ யோசித்து கொண்டு கலங்கி நிற்க வேண்டாம். உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களும் சரியான ஒரு தீர்வை உனக்கு இனியும் கொடுக்காமல் போகாது. உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் இந்த சாயப்பா இந்த வாழ்க்கை உன்னை கட்டாயமாக மேன்மைப்படுத்தும் என்பதை நீ மறந்து விடாதே. நிச்சயமாக ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சரியாகவே கொடுத்து இது வாழச் சொல்லும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. ஆசைப்பட்டு இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் என் குழந்தை நீ இழந்தாயோ உன்னுடைய அந்த ஆசைகள் ஒவ்வொன்றும் இனி நிராசையாக போகாது. சூழ்ச்சிகள் செய்தவர்கள் இதை எல்லாமும் நினைத்து கலங்கும்படி அவர்களுக்கு சரியான தண்டனை ஒன்றை கொடுக்க நான் வந்துவிட்டேன் என்பதுதான் உண்மை. சரியான கஷ்டத்தை அவர்கள் அனுபவிக்க போகிறார்கள். சுற்றி இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் இனி என் குழந்தை நீ நிச்சயமாக என்னவென்று நீ உணர வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலத்தில் இனி உனக்கு நடக்கும் அத்தனை மாற்றத்தையும் நீ நிச்சயமாக கண்டு கொள்ள வேண்டும். யாரையும் எதையும் எப்பொழுதும் என் குழந்தை நீ நினைத்து கலங்காதே. மற்றவர்கள் பேசிய வார்த்தைகளுக்காக ஒருபோதும் நீ வருத்தம் கொள்ளாதே. எதை சொல்லி இருந்தாலும் உன் வாழ்க்கை நீ நினைத்தால் மட்டுமே இங்கு எதுவும் சாத்தியம் என்பதை மறந்து விடாதே. உன்னோடு இந்த சாயப்பா உனக்கு துணை இருந்து ஒவ்வொன்றையும் நடத்திவிட எப்பொழுதுமே முடிவு செய்யும் பொழுது இதை ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும்.
ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவோடு உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். எதற்கெடுத்தாலும் கலங்கி நிற்பதும், எதற்கெடுத்தாலும் பதறி துடிப்பதும் வேண்டாம். உன்னோடு உறுதுணையாக இருந்து நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ முழுக்க முழுக்க எப்பொழுதும் கவனம் கொண்டு கேட்டுவிட்டால், உனக்கு என்ன தீமைகள் வருவதாக இருந்தாலும் அந்த தீமைகளை எல்லாமும் வேறறுத்து உனக்கு ஒரு நல்லது நடத்தி கொடுக்க இந்த வாழ்க்கை முன்னிருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எல்லாம் உனக்கு முன்னால் நின்று ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்பதையும் நீ மறந்து விடாதே. தேவையில்லாமல் எதற்கெடுத்தாலும் நீ கலங்கியது இனிமேலும் தேவையில்லை. இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் பல நல்ல விஷயங்களை இனி நீ நிச்சயமாக கண்கூடாக கண்டு கொள்ளத்தான் போகின்றாய் என்பதை மறந்து விடாதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.